Praise the Lord, hallelujah. சியோன் லெந்துகால ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் நியாயாதிபதிகளின் சிலுவை நிழல் எப்படி காணப்படுகிறது என்பதை குறித்து இந்த 6வது நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சிலுவை நிழல் வேதாகம் முழுவதும் அது அந்த நிழல் காணப்படுவதை மோசையை தொடங்கி சகல தீர்க்கதரிசிகளும் எழுதிய வேத வாக்கியங்களிலே நாம் காண முடியும். அதுதான் அருள்நாத கிறிஸ்துவானவர் நமக்கு சொன்னார் என்பதை லூக்கா 24ஆம் அதிகாரத்திலே 25ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சிலுவையின் நிழல் அது இங்கே ஏபேலின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து இஸ்ரவேலுக்கு சத்துருவாய் இருந்த சிசேரா ஆணி அடித்து மடங்கடித்ததிலே அவள் அங்கே விழுந்து செத்து போனான். அந்த காரியத்தை குறித்து தான் அங்கே சிலுவை நிழல் காணப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆணி அது சிலுவையில் அடையப்பட்ட ஆணி. நமக்கு எதிரடியாக இருந்த கட்டளைகள், நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்துகள் எல்லாவற்றையும், அதிகாரங்கள், துறைத்தனங்கள் எல்லாவற்றையும் வெளியரங்கமாக்கி சிலுவையிலே ஆணி அடித்து வெற்றி சிறந்தார். அதைத்தான் கொலைசீர்க்கு அப்போஸ்தலர் எழுதும் 2ஆம் அதிகாரம் 14வது 15வது வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். சிலுவையிலே வெற்றி சிறந்த அருள்நாத கிறிஸ்துவானவர் நமக்கும் ஜெயம் தர போதுமானவராய் இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே கேனியனான எபேரின் மனைவியாகி யாகேல் ஆசீர்வதிக்கப்பட்டவள். கூடாரத்தில் வாசமாடிக்கிற ஸ்திரீகளுக்குள்ளே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவள். புறஜாதியாக ஸ்திரீயாக இருந்தாலும் இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதமாக இந்த ஸ்திரீயை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அது நியாயாதிபதி 4வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியினாலே கானானியர் கையிலே விற்கப்பட்டார்கள். சிசேரா 20 ஆண்டுகள் கொடுமையாய் அவர்களை ஒடுக்கி ஆண்டான். மகிமை உண்டாவதாக. அந்த சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில ஒப்புக் கொடுப்பார் என்று சொல்லி தெபேரால் தீர்க்க தரிசனமாக சொல்லி இருந்தாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சத்துருவை நமது கரங்களிலே அவர் நம்மை ஒப்புக் கொடுக்க போதுமான தேவனாக இருக்கிறார். கர்த்தர் சிஸ்ராவையும் எல்லா ரதங்களையும் சேனைகளையும் பாராக்குக்கு முன்பதாக பட்டயக்கரிக்கினால் களங்கடித்தார் என்று சொல்லி சிசரா ரதத்தை விட்டு கால்நடையாய் ஓடிப்பானான். அந்த யுத்தத்திலே சிசரா அங்கே களங்கடிக்கப்பட்டான். சிசரா கால்நடையாக ஓடி போய் கேனியனாகிய ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி போனான். கர்த்தருக்கு மகிமை உண்டு. சிசேராவுக்கு தெரியாது அது ஆண்டோடைய பிள்ளையுடைய கூடாரம் என்று சொல்லி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கேதானே அவனுக்கு ஒரு முடிவு காலம் உண்டு. சத்துருவுக்கு ஒரு முடிவு காலம். யாகேல் சிசர் வெளியே வந்து சிசராவுக்கு எதிர்கொண்டு ஆண்டவனே உள்ள வாரும் என்று சொல்லி கூடாரத்திலே உள்ளே கொண்டு வந்தாள். ஒரு படுக்க வைத்து சமுக்காலத்திலே மூடினாள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. அவள் தண்ணீர் கொடுத்தான் என்று சொல்லி கேட்ட பொழுது பால் துருத்தி திறந்து அவள் குடிக்க பாலை எடுத்து கொடுத்தாள். அவனுக்கு அவன் நம்பிக்கை வந்தது. அவள் மீது ஒரு நம்பிக்கை வந்தது. அந்த நம்பிக்கையில் அசந்து தூங்கி போனான். அவள் தாமே ஒரு கூடாரத்திலே அவர் தாமே உன்னிடத்துல யாராவது வந்தால் அந்த கூடத்துக்கு வந்தால் நீ இல்லை என்று சொல்லிவிடு என்று சொல்லி அங்கே சொல்லி படுத்து தூங்கி கொண்டிருந்த பொழுது யாகேல் ஒரு கூடார ஆணி எடுத்து கையில சுத்தி எடுத்து அவன் அண்டையில வந்து நெற்றியிலே அடித்த பொழுது அவன் செத்து போனான். அவன் மடங்கி விழுந்தான்.
கத்திரபஸ்தானத்துக்கு மகிமை உண்டாவது. சத்துடைய கிரிகள் தான் இந்த மாதிரி நாளும் சிலுவை நிலையில தியானத்துக்கு வந்த நமது வாழ்க்கையிலும் மடங்கடிக்கப்படும்படியாய் ஜெயம் எடுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்கிறார். கத்திரபஸ்தானத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாராக்கு வந்த பொழுது சிசரா செத்து கிடந்ததை அவன் பார்த்தான். நெற்றியிலே அடிக்கப்பட்டிருந்ததை பார்த்து சிலுவையில் ஆணி அடித்த கிறிஸ்துவானவர், சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தவர். அவர் நமக்காக ஜெயத்தை எடுத்தவர். சத்துடைய போராட்டங்களின் மீது நமக்கு ஜெயம் கொடுக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். அந்த மகிமையின் தேவனை நாம் ஆராதிக்கலாம், அவரையே நாம் பற்றிக் கொள்ளலாம். மரணத்துக்கு அதிகாரியாய் பிசாசானவரை தமது மரத்தினாலே அழிக்கும்படி ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார் என்று சொல்லி எபிரேயர் 2 அதிகாரம் 14, 15 வசனங்கள் தெரிவிக்கிறது. மரித்தேன், ஆனாலும் ஏதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகள் உடையவராக இருக்கிறேன் சொல்லி வெளிப்படுத்தின 1 அதிகாரம் 18 வசனத்துல அவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம் உயிரோடு இருக்கிறார், மீட்பு உயிரோடு இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அவர் நம்மை மகிமைப்படுத்துவார். அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம், மகிமையான ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வோம். ஆமேன், ஆமேன்.